ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் டேஸ்ட்டாக புடலங்காய் கறி ஆக்க போகிறோம். புடலங்காய் ஒவ்வொரு மாதிரி ஆக்கையிலும் அதில் நாங்கள் ஆக்குற ஒரு ரெசிப்பியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். புடலங்காயோட சேர்த்தாக்குறதுக்கு நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு அரை கப் அளவுக்கு எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லாவே கழுவினதுக்கு போகிறோம். அதை ஒரு பேனில் போட்டுட்டு 4 வெள்ளைப்பூடு பல் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். அடுத்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் சூடாயினதுக்கு பிறகு இல்லை கொஞ்சமாக கடு வெடித்ததுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அது பிறகு ஒரு வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டி சேர்த்துட்டு 2 காஞ்ச கொச்சிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இதோடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்கிற பத்தோலையும் சேர்த்துக்கோங்க. புடலங்காய் மிச்சம் பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அளவில் வெட்டிக்கோங்க. மசாலாவுக்கு மஞ்சள் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையானது மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நான் பாதி தக்காளி சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு சேர்க்க வேணாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே உங்களுக்கு மாசி கூட சேர்த்துக்கொறையிலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா புடலங்காய் வேகக்குள்ளையும் அதிலிருந்தும் தண்ணி வரும். மற்றது என்னென்னா எண்ணெயிலே வதங்க போக்குள்ள தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு மூடியால் மூடிட்டு அப்படியே வேக வச்சுருங்க. அடுத்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கொருவோம். அதுக்கு அரை கப் தேங்காய் துருவல், 3 பச்சை கொச்சிக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை கொச்சிக்காவை சேர்த்து குறையிலும். இதோடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கலும், ஆனால் தேங்காய் துருவல் இப்படி பேஸ்ட் அரைச்சி சேர்க்கக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்களோட புடலங்காவும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கு போகிறோம் வேக வச்சிருக்கிற கடலை பருப்பு, அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ரெண்டையும் சேர்த்துக்குற வேணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் இதில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்குற வேணும். ஏண்டா அரைச்ச தேங்காய் பேஸ்ட்லேயோ வேக வச்ச கடலை பருப்புலேயோ நாங்கள் உப்பு சேர்க்கல தானே, அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. மறுவாலும் ஒரு டைம் நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துறதுக்காக மூடியால் மூடி அப்படியே வச்சிட வேணும். இல்லை கொஞ்சமாக கிரேவி தேவைன்னா லேசாக கொதிக்கக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இருக்கிற கிரேவி எல்லாத்தையுமே வற்ற வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன். டேஸ்டான புடலங்காய் கறி ரெடி. இதோடவே பப்படமும் 2 கருவாட்டு பொரியலும் இருந்தால் போதும். லஞ்ச் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.